ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆவது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய இசையமைப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் விஜய் அவர்களுடைய கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போ அதே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தான் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ பொதுவாக விஜய் அவர்கள் திரைப்படங்கள் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே படத்துக்கான பயங்கரமான டிஜிட்டல் புக்கிங், முக்கியமாக சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் விஜய் அவர்களோட மார்க்கெட் இருக்குது. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் நம்பர் 1 பொசிஷன்லையும் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அது நடக்கலை. முக்கியமாக சன் டிவி ஒரு பயங்கரமான சதியை பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சன் டிவி இந்த திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிக்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. இதுக்கான பேச்சுவார்த்தையும் நடத்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் இப்போ சன் டிவி பேக் வாங்கியிருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தில் அதிகமான பொலிட்டிக்கல் காட்சி இருக்குது. முக்கியமாக டிஎம்கேவை எதிர்த்து பல காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான தகவலும் சமீபத்தில் தான் வெளியானது. அதையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படத்தோடு தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீனே இருக்க போகிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கு. இதனால் சன் டிவி இந்த திரைப்படத்தை வாங்காமல் பின்வாங்கியிருக்கு. சன் டிவி மட்டும் இல்லாமல் பல டிவி சேனல்ஸும் இந்த திரைப்படத்தை வாங்க பின் வந்திருக்கு. அதனால் இப்போ வரைக்குமே சேட்டலைட் ரைட்ஸ் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு விற்க முடியவில்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் திரையரங்குகளுக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎம்கே அரசை எதிர்த்து ஜனநாயகன் திரைப்படத்தில் பல காட்சிகள் இருப்பதால் ஸோ திரையரங்க உரிமையாளர்களும் ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்க மறுப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.